அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போறது உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான். தவளை அடை, தவளை வடைன்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டு விதமா ஒரே மாவுல செய்யலாம். இது ஒரு கெஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரியான ஃபுட்டு தான் இந்த தவளை அடையும் வடையும். இல்லைன்னா இந்த கிருத்திகை அமாவாசையில நைட்ல டிஃபன் தான் சாப்பிடணுன்றப்ப வீட்டில் மொத்தமா எல்லாருமே கேட்கறது தவளோட செய்யுமா அப்படின்னு தான். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. ரெண்டே ரெண்டு அடை சாப்பிட்டா போதும், அப்படியே திம்முன்னு இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். வீட்டில் இதுக்காக பருப்பு ஊற வச்சுட்டாலே எல்லாரும் எப்படா சுட்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஆவலா காத்துன்னு இருப்போம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க இந்த அருமையான தவளை அடை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டேன். முதல்ல ஒரு கிளாஸ் 200 கிராம் இட்லி அரிசியும் கூடவே ஒரு 100 கிராம் கருப்பு உளுந்தும் சேர்த்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு ஆழாக்குன்றது 200 கிராம். ஸோ ஒரு ஆழாக்கு இட்லி அரிசி, அரை ஆழாக்கு கருப்பு உளுந்து நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இன்னொரு பாத்திரத்துல 100 கிராம் அரை ஆழாக்கு பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, பச்சை பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 50 கிராம் கால் ஆழாக்கு. இது மூணுத்தையும் ஊற வச்சிடும். நல்லா அலசிட்டு இதுவும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நம்ம தனித்தனியாக தான் அரைக்கணும். ஒரு சிலர் எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுட்டு அரைப்பாங்க. அது மாதிரி அரைக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 வரமிளகா காம்பு கிள்ளிட்டு இந்த அரிசியும் உளுத்தம் பருப்பும் ஊற வச்சிருக்கோம்ல, அதில் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுருங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். முதல்ல அரிசி உளுத்தம் பருப்பு அரைக்க போகிறோம். அதில் இருந்த மிளகாவை முதல்ல போட்டுட்டு அது லேசாக மசிஞ்சதுக்கு அப்புறம் அரிசியும் உளுத்தம் பருப்பும் போடுவோம். இதை கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி தேவையான அளவு, கொஞ்சம் கெட்டி பதமாக அரைக்கணும். ஆனால் நைஸாக இருக்கணும் மாவு. நீங்கள் தோசை மாவு இட்லி மாவு மாதிரி தண்ணியாக அரைக்கக்கூடாது. அதுவும் கரெக்டாக பார்த்துக்கணும். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நைஸாக அரைக்கணும், கெட்டியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாகவே அரைச்சிட்டோம். ஆனால் மாவு கெட்டியாக இருக்குது. நம்ம கடைசியாக தான் இது எல்லாத்தையும் சேர்த்து கரைப்போம். இது தனித்தனியாக அரைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் அப்புறமா கரைக்கும் போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பு அரைக்க போகிறோம். இந்த பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி இருக்கும். ஸோ பருப்பு அரைக்கும் போது தண்ணி எதுவும் அடிஷ்னலாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. அப்படியே அரைக்கணும். இது ஒரு 70லேருந்து 75% அரைச்சா போதும். குறை குறை குறைன்னு இருக்கணும். ஒன்றும் பாதியமாக இருக்கணும். கெட்டியாக இருக்கணும். ஸோ தண்ணி நீங்கள் சேர்க்கவே கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க. இப்போ நம்ம இந்த அளவு அரைச்சது போதும். இதை அப்படியே ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மாவுலேயே சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஏன் தனித்தனியாக அரைக்கிறோம்னா, அரிசியும் உளுந்தும் நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இது குறை குறைன்னு அரைச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாவு தனியாக தெரியும். நீங்கள் சுட்டுட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே ஒரு கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். உள்ளே குறை குறைன்னு அந்த பருப்புலாம் சாப்பிடும் போது வேற லெவல் டேஸ்ட் இருக்கும். தனியாக தெரியும். அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக அரைக்கிறது. இந்த கிரைண்டர் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கழுவி தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரைச்சிக்கங்க. அடை மாவு பதம் வர்ற வரைக்கும் பதம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு பதம் இருக்கணும். இப்போ இது மாதிரி கரைச்சிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, நிறைய கொத்தமல்லி, ஒரு கப்பு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு குண்டு குண்டாக முழுசாகவே போட்டுருங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நல்லா பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு அந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு மிக்ஸ் பண்ணும் போதே இது மாதிரி நல்லா மஞ்சத்தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நல்லா கரைய வச்சுட்டு இது பாருங்கள். இந்த பதத்துக்கு இதுதான் அடை மாவு பதம்.
இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சிங்க. இப்போ நீங்கள் சின்னதாக வானொலி ஒன்று எடுத்து ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் வந்து உங்களோட அளவு தான். இது வந்து வடை மாதிரி நம்ம சுட போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுட்டு கரெக்டாக ஒரே ஒரு கரண்டி, நல்ல பெரிய கரண்டியாக எடுத்து ஒரு கரண்டி மாவு அப்படியே காஞ்சின்னு இருக்க எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். மேலே லேசாக சும்மா அப்படியே நிரவி விடுங்க. ரொம்ப பெருசாக நிரவக்கூடாது. சும்மா ஒரு அழுத்திட்டு அப்படியே பொரியும். இப்போ இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சிடணும். மூடி விட்டுடணும். அவ்வளோதான். மூடிட்டு கரெக்டாக ஒரு 5-6 நிமிஷம் நல்லா அப்படியே வேக வச்சுட்டு அதை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக செவந்துச்சு பார்த்தியா. இதை திரும்பவும் மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்சுட்டு திருப்பி பாருங்க எந்த அளவுக்கு செவந்து இருக்குன்னு நம்ம ஒரு தடவை செக் பண்ணணும். வெந்திருக்கானோ ஒரு தடவை செக் பண்ணணும். ஒரு வடைக்கம்பி வச்சு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் லேசாக வேக வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பி மூடி 2 நிமிஷம். ஸோ நீங்கள் 6 நிமிஷம் 12 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சிம்மில் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அருமையான தவளை வடை இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம தவளை வடை சேர்த்துக்கலாம். தவளை அடைக்கு நம்ம தவா எடுத்துக்கணும். இதே மாவு தான் எண்ணெய் வச்சு இது மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு வடைக்கு நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்தோம்ல, அடைக்கு ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்துங்க. அப்படியே லேசாக தவால நிரடி விடணும். தோசை மாவு மாதிரி நைஸாக ஊற்ற முடியாது இந்த மாவு. சும்மா அப்படியே நீங்கள் கையில் கூட தட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா நிரவி விட்டுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிங்க. அதே மாதிரி சிம்மில் வச்சுட்டு மூடி 6 நிமிஷம். 6 நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே திருப்பி போடுங்க. எந்த அளவுக்கு செவந்து இருக்குன்னு பார்க்கணும். நல்லா ரெட் கலரில் செவக்கணும். இன்னும் கூட ஒரு 2 நிமிஷம் வேகலாம். ஸோ இந்த பக்கம் வேக வச்சுட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். திரும்பவும் மூடிடுங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேகும். இப்போது திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தோம்னா ஒரு அருமையான தவளை அடை ரெடி. இது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த வெல்லம் பட்டர் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அவியல் செய்வாங்க பாருங்க, அந்த கேரளா அவியல், அடை அவியல்னே ஒரு சில ஹோட்டலில் விற்பாங்க. அந்த அவியல் கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பெரும்பாலும் சட்னி, இந்த தேங்காய் சட்னி காஞ்ச மிளகா போட்டு அரைச்சி இது கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. உள்ளே மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அப்படியே சாஃப்டாக. இன்னொன்று இது ஹெல்த்தி, ஃபுல்லாக பருப்பு தானே, ப்ரோட்டீன்ஸ் அதிகம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த அருமையான தவளை அடை வடை செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் ஒன்று போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.